ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்றைக்கி நெய் தான் உருக்க போகிறேன். பட்டர் வந்து நிறைய எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதை வந்து நெய் உருக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கடாயில் சேர்த்து அடுப்பில் வச்சுருந்தேன். இந்த சின்ன கடாய் வந்து எனக்கு வந்து பத்தலை. பட்டர் வந்து நிறைய இருந்ததுனால நான் வந்து வேறு ஒரு கடாய்க்கு கூட நான் மாற்றிட்டேன். 3 டப்பா நிறைய அளவு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து சேமித்து வச்சுருந்தேன். எப்படி சேமித்து வைப்பேன்னு சொன்னால், பால் ஆடையிலையோ இல்லை தயிர்லேயோ உங்களுக்கு வந்து ஆடை நிறையாவே இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் மோர் வந்து நல்லா நிறைய மிச்சம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்க அந்த மோரை வந்து ஐஸ் கட்டியோ அல்லது ஐஸ் வாட்டரோ சேர்த்து மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்திங்கன்னா பட்டர் வந்து நிறையவே கிடைக்கும். அதை அப்படியே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம வந்து மொத்தமாக சேர்த்து நம்ம வந்து நெய்யாக உருக்கிக்கலாம். ஏன்னா கடையில் வாங்குகிற நெய்யை விட நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கடையில் வந்து ஏதேதோ மிக்ஸ் பண்ணி நெய் விற்கிறாங்க அப்படின்னு சொல்ல நியூஸ்லலாம் நம்ம கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வீட்டிலையே நம்ம வந்து நெய் தயாரிச்சிடலாம். 1 ஹவர் கழித்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸாவது ஆகும் நம்மளுக்கு நெய் வந்து வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு. அடிக்கனமான கடாயாக பார்த்து நீங்கள் வந்து நெய் உருக்கும்போது எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அடியில் வந்து பிடிக்காமல் இருக்கணும். அடி பிடிச்சிட்டா நமக்கு வந்து ஸ்மெல்லே மாறிடும். 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெய் வந்து சுத்தமாக நம்மளுக்கு வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும். டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல கமகம வாசனையோடு இருக்கும். அன்றைக்கி வீடு முழுவதுமே நல்ல நெய் வாசத்தோடு இருக்கும். இறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கொத்து முருங்கைக்கீரை, ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்க்கும்போது நெய் வந்து நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். உப்பு சேர்க்கும்போது நம்மளுக்கு நெய் வந்து 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் 2 ஸ்பூன் கல் உப்பு வந்து சேர்க்குறோம். நல்லாவே ஆறின பிறகு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகவே செய்யாது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.